நாலு டோக்கன் குத்துக்கிறோமா? ரொம்ப நன்றி. என்னமா இருக்குது? நான் வரேம்மா. சரிம்மா. ஏன்னா சொல்லு. வர ஆடி விழாவுக்கு அம்பாளுக்கு பாலாபிஷேகம் செஞ்சு பட்டு சாத்தணும்னா செஞ்சுடுவோம். அம்பாளுக்கு செய்யாம இவர் யாருக்கு செய்ய போறோம்? சரிண்ணா. விஷாலு, அந்த டோக்கன் எடு. தோ என்னண்டதான் இருக்கு. இந்தாம்மா. விஷாலு, காசை கொடுத்துட்டு வா. சரி இந்தாம்மா. உன்னை பார்த்தா பாவமா இருக்கு, இதை நீ வச்சுக்கோ. பரவாயில்ல, இருக்கட்டுங்க. ஏமா, அது அங்க போறாரே, அவரு வக்கீல் குப்புசாமி ஐயர் தானீங்களே? ஆமா, எங்க ஆத்துக்காரர் தான். ஐயா ஐயா ஐயா, நான் சாரதா. சாரதாவா? ஏம்மா, இப்படி அடையாளமே தெரியாம ஆயிட்டியம்மா. சாரதாவா? ஆமா மன்னி. ஏம்மா, எப்போ நீ ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி வந்த? ஒரு வாரம் ஆச்சு. என்ன சாரதா, நோக்கேம்பா அந்த செருப்பு பாத்துக்கிற உத்தியோகம் எல்லாம் நீ நேரா நம்மாத்துக்கு வந்திருக்க வேண்டியதானே. இந்த உத்தியோகம் எனக்கு திருப்தியா இருக்கு மன்னி. எந்த உத்தியோகமும் தப்பில்லம்மா. பிச்சை கேட்கக்கூடாது, திருடக்கூடாது, அவ்வளவுதான். ஆமா, நீ எதுக்கு நேரம் எங்க ஆத்துக்கு வரல? இத்தனை வருஷம் ஜெயிலுக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்ததுல விலாசத்தை மறந்துட்டேன். எல்லாமே மாறி போச்சுன்னு எந்த இடத்துக்கு எப்படி போறதுன்னு கூட தெரியல. நீயே உன் தலையில எவ்வளோ பெரிய பாரத்தை இழுத்து போட்டுண்ட. எல்லாம் அந்த பகவான் செய்யற விளையாட்டு. ஆமா, உன் பொண்ணு அபிராமி இப்ப எங்க இருக்கா? குழந்தையா இருக்கும்போது என் மூத்தார் பொண்ணு மஞ்சுளாட்ட ஒப்படைச்சிட்டு போனேன். அபிராமி நேரம் வளர்ந்து ஆளாகி இருப்பா. கோவில் வாசல வந்து போற பொண்ணையெல்லாம் இவன் நம்ம பொண்ணு அபிராமியா இருக்க கூடாதான்னு ஏக்கத்தோட பாத்துட்டு இருக்கேன்னு. மஞ்சுளா எங்க இருக்கான்னு நோக்கு தெரியாதா? இங்க சென்னையில தான் இருக்கா. எங்க இருக்கான்னு சரியா தெரியல. ஜெயில என்ன பார்க்க வந்தப்ப நான் பார்க்க விரும்பலன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன். எப்படியும் பாத்துடலாம்னு தான் வேலூர் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆனதும் நேர இங்கேயே வந்துட்டேன். 2 நாள்ல அட்ரஸ் நான் கண்டுபிடிச்சிடுறேன், கவலைய விடு. கண்டுபிடிங்க என்ன. ஆனா என்ன பத்தின எந்த விவரமும் அவளுக்கு தெரியக்கூடாது. உங்க அம்மா செத்துட்டான்னு சொல்லிதான் அபிராமிய வளர்க்கணும்னு மஞ்சுளாட்ட சொல்லி ஒப்படைச்சேன். தான் அம்மா ஜெயிலுக்கு போனவன்னு தெரிஞ்சா அந்த குழந்தை மனசு எப்படி தாங்கும்? அவ எங்க இருக்கான்னு தெரிஞ்சா தூரம் இருந்தே அவளை பார்த்து நான் சந்தோஷப்பட்டுப்பேன். அது போதும்னு. என்னம்மா நீ? வாமா, கார்ல இருந்து நம்ம மாத்துக்கு போலாம். அண்ணே, மன திருப்தியோட நான் இந்த கோவில வேலை செஞ்சுட்டு இருக்கேன். சந்தோஷமா செய்யம்மா. யார் வேணாங்கிறா? அதுக்காக கோவிலே இருக்கணும்னு என்ன இருக்கு? ஆமா சாரதா, நீ இப்பவே எங்களோடய நம்மாத்துக்கு வந்துட. இந்த வயசான காலத்துல நீ எங்க போவ? உனக்கு நாங்க இருக்கோம். சாயந்தரம் வரேன் மன்னி. சரி, இதுல அட்ரஸ் இருக்கு, வச்சுக்கோ. விஷாலு, கார்ல ஏறு. நான் வரேன். வரேம்மா. சாரதா, உட்காரு. ஏமா தரல உட்காந்துட்ட? சேர் எழுத்துட்டு உட்காந்துக்கோ. வேண்டாண்ணே, எனக்கு சேர்லாம் வேண்டாம். நீ சொல்றது சரிதா. தரல உட்கார சௌகரியம் சேர்ல கிடையாது. சாரதா, இது உன் வீடு மாதிரி. இங்க நீ எங்க வேணாலும் போலாம், வரலாம், புழங்கலாம். இதுல உனக்கு சங்கோச்சமே வேண்டாம். சாரதா, இத்தனை வருஷம் ஜெயில படாத கஷ்டமெல்லாம் பட்டுட்டேன். இந்த கடைசி காலத்திலேயாவது இந்த ஆத்துல சந்தோஷமாவும் சௌகரியமாவும் இருந்துக்கோமா. சாரதா, நேக்கு உன் மேல ஒரு கோவம் மட்டும் இருக்கு, அதை நான் சொல்லித்தான் ஆகணும். என் வாழ்நாள்லயே தெரிஞ்சே நான் ஒரு கேஸ் தோத்தேன்னா அது உன் கேஸ் தான்மா. கடைசி வரைக்கும் கோர்ட்ல வாயே திறக்காம இருந்துட்டிய. ஒரு வார்த்தை வாய் திறந்து பேசியிருந்தா நான் உன்னை காப்பாத்திருப்பேன். இப்படி செய்யாத ஒரு குத்தத்துக்கு இத்தனை வருஷம் தண்டனை அனுபவிச்சிட்டிய. நடந்ததெல்லாம் விடுங்கண்ணா. சாரதாவுக்கு
இன்னையில இருந்து நல்ல காலம்தான். இனி நீ எங்கேயும் போக வேணாம், எங்களோட எங்காத்திலே தங்கிடு. கோவில்ல செருப்பு பாத்துக்கிற வேலையை விட்டுட்டு வர மனசில்ல. நான் அடிக்கடி வந்து உங்க 2 பேரையும் பாத்துட்டு போறேனே. சாரதா, வயசான காலத்துல உனக்கு இந்த செருப்பு பாத்துக்கிற உத்தியோகம் தேவைதானா? கோவிலுக்கு தரிசனம் பண்ண வரவங்க என்னதான் மனவேதனையோட வந்தாலும் அம்மனை தரிசிச்சுட்டு வரும்போது மன நிம்மதியோடையும் சந்தோஷத்தோடையும் வராங்க. அவங்க செருப்பை பாத்துக்கிற எனக்கும் அந்த அம்மனோட அருள் கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கை. கிடைக்குமா? நிச்சயமா கிடைக்கும். உன் இஷ்டப்படி தாராளமா கோயிலுக்கு போ. சாயங்காலம் இந்த ஆத்துக்கு திரும்பி வந்துட. விஷாலோ, சாரதாவை உள்ள வச்சு போய் சாப்பாடு போடுவ. வா சாரதா. என்னக்கா, கிரக பிரவேசம் எல்லாம் நல்லபடியா நடந்ததா? என்னத்தா, அக்காவை மட்டும் கூட்டிட்டு ஜாலியா போயிட்டு வந்துட்டீங்களா? ஏய், சரிம்மா தாயே, விட்டுட்டேன். சொல்றீங்களா? அபி, சிங்காரவேலு அண்ணனும் அருணோதயா அக்காவும் ரொம்ப விசாரிச்சாங்க. நீ ஏன் வரலன்னு கோச்சிட்டாங்க. மடிப்பாக்கம் ஏரியால அவங்க வீடுதான் ரொம்ப கார்டனா இருக்கு. இஸ் இட்? அபிராமி, இங்க என்ன பெட்டி? யாரோட இது? நம்ம சுவாதியோட தான் தான். சுவாதி, ஏமா அவன் பெட்டி இங்க இருக்கு? கொண்டு போய் உன் ரூம்ல வைக்க வேண்டியதானே? அட நீ வேறக்கா, அவ இன்னைக்கே ஹைதராபாத் போய் தான் புருஷனை பார்த்தே ஆகணும்னு ஒத்த கால்ல நிக்கிறா. சுவாதி, உனக்கு என்னமா ஆச்சு? ஏன் இப்படி அவசரப்படுற? இல்லம்மா, நான் உடனே எங்க வீட்டுக்கு போயே ஆகணும். ஏம்மா? அப்பா, அவர் மேல கோவமா இருக்காருன்னு நினைக்கிறேன்ப்பா. ஏமா இப்படி பேசுற? இல்லாத ஏன் நீயே கற்பனை பண்ணிக்கிற? இல்லப்பா, நான் நிஜமா தான் சொல்றேன். நான் ஹைதராபாத்துக்கு ஃபோன் பண்ணேன். மாமா எடுத்து அவர் சாப்பிட்டு இருக்காருன்னு சொன்னாரு. நான் திரும்பியும் பண்ணேன். அப்போ அத்தை எடுத்து அவர் குளிச்சிட்டு இருக்காருன்னு சொன்னாங்க. நான் மறுபடியும் பண்ண போது வேலைக்காரி எடுத்து ஐயா பல் துளக்கிட்டு இருக்காருன்னு சொன்னா. நான் விடாம மறுபடியும் பண்ணேன். அப்போ என்னடானா அத்தை எடுத்து அவர் ஆபீஸ் கிளம்பி போயிட்டாருன்னு சொல்லிட்டாங்கப்பா. அப்ப நீ ஆபீஸுக்கு ஃபோன் பண்ண வேண்டியதானே? பண்ணினேன். ஆனா முதல்ல அவர் இருக்காருன்னு சொன்னாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் இன்னும் ஆபீஸ்க்கே வரலன்னு சொல்லிட்டாங்க. அவர் நிச்சயமா என் மேல ஏதோ கோவமா இருக்காருப்பா. அதனாலதான் என்ன அவாய்ட் பண்றாரு. நான் உடனே அங்க போயே ஆகணும். நான் இங்க இருக்கிறது அவருக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். சுவாதி, திடீர்னு இப்படி சொன்னா எப்படிமா? ஹைதராபாத் என்ன பக்கத்துலயா இருக்கு? இப்போ உன்னை யார் கொண்டு போய் விடுவாங்க? அப்பாவுக்கு லீவ் கிடைக்கிறதே கஷ்டம் இல்லையா? நான் வேணா அபிராமி துணை கூட்டு போறேனே. ஆமாக்கா, அதுவும் சரிதான். சுவாதி பாவம், வீட்டுக்கு போகணும் ரொம்ப ஃபீல் பண்றா. நான் வேணா 2 நாள் லீவ் போட்டுட்டு அவளை கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டேனே. இல்ல அபிராமி, அவசரப்படுத்தாது. இன்ஃபேக்ட் மாப்பிள்ளையோட டெய்லி நான் போன்ல பேசிக்கிட்டேன். சுவாதி, 2 நாள் வெயிட் பண்ணுமா. மாப்பிள்ளை கிட்ட பேசிட்டு நான் அனுப்பி வைக்கிறேன். இல்லப்பா, நான் இங்க இருக்கிறது எனக்கு என்னமோ சரியா படல. நான் உடனே ஊருக்கு போயாகணும். அத்தான் இவ்வளவு தூரம் சொல்லும் போது ஏன் அவசரப்படுற சுவாதி? அதான் 2 நாள் அனுப்பிடுறேன்னு சொல்றாருல. ஆமா சுவாதி, கொஞ்சம் வெயிட் பண்ணுமா. மாப்பிள்ளை கிட்ட பேசிட்டு அவரே உன்னை கொண்டு போய் விடுவாரு. பெட்டி எடுத்து போய் உள்ளேம்மா, போமா. ஏங்க, நம்ம மருமக சுவாதி மெட்ராஸ்ல இருந்து பல தடவை ஃபோன் பண்ணிட்டா. ஆனா சங்கர் அவகிட்ட பேசாம அவாய்ட் பண்றான். அப்படியா? ஏன் அப்படி? அதாங்க எனக்கு ஒண்ணு புரியல. நீங்க முதல்ல போன் எடுத்தப்போ சாப்பிடுறதா சொல்லிட சொன்னா. ஆமா, நான் உண்மையிலே அவன் சாப்பிட்டுட்டு இருக்கான் போல இருக்குன்னு தான் நினைச்சேன். இல்லங்க, அவகிட்ட பேசுறதை அவாய்ட் பண்றதுக்காக தான் அப்படி சொல்ல சொன்னா. ஏன் அப்படி சொல்ல சொன்னா? தெரியலங்க. அப்புறம் 2-3 தடவை சுவாதி ஃபோன் பண்ணா. ஆனா சங்கர் பேசாம அவாய்ட் பண்ணிட்டான். நாம பெரியவங்க, அதுங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு நாம விசாரிக்க வேண்டாமா? வீட்டுல இருந்துகிட்டே ஏன் இல்லைன்னு அவகிட்ட பொய் சொல்றான்னு நாம கேட்க வேண்டாமா? நீ கவலைப்படுற அளவுக்கு இதுல ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல கோத. சின்னஞ்சிறுசுக கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கத்தான் செய்யும். சுவாதி சங்கர் ஆபீஸுக்கு ஃபோன் பண்றா. அவளுக்கு இவன் ஃபோன் பண்ணி பேசுறான். பேச்சுவாக்குல ஏதாவது சண்டை வந்திருக்கும். 1 நாள் 2 நாள் பேசாம இருப்பாங்க, அவ்வளவுதான். நாளடைவுல சரியா போயிடும். இதுல நாம தலையிடுறது அவ்வளவா நல்லா இருக்காது. அதுக்காக ஒரேடியா கண்டுக்காம விட்டுறதா? அதுங்களுக்குள்ள பிரச்சனை பெருசாயிட்டா நாம என்னங்க பண்றது? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது கோத, நீ பயப்படாத. கல்யாணமான புதுசுல நமக்குள்ள காரணமே இல்லாம எத்தனை தடவை சண்டை வந்திருக்கு. அதை நினைச்சா எனக்கு இப்ப கூட சிரிப்பு தான் வருது. புதுசா கல்யாணமானவங்க
ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிற வரைக்கும் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கத்தான் செய்யும். அது தானா சரியா போயிடும். இதையே நினைச்சுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காம போய் ஆக வேண்டிய வேலையை கவனி போ. என்ன சங்கர், நீ பண்றது உனக்கே நியாயமா இருக்கா? உன் ஒய்ஃப் பாவம் அவ்வளோ தூரத்துலையும் ஃபோன் பண்றாங்க, நீயே அவாய்ட் பண்ற. என்னடா பண்றது? அப்படி அவாய்ட் பண்றதுக்கு என் மனசுக்கும் கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் வேற வழி இல்லையாடா. சரிடா, 1000 பிரச்சனை இருந்தாலும் ஃபோன்ல பேசினா நீ என்ன குறைஞ்சிடவா போற? நான் அவகிட்ட பேசினா உடனே வந்து என்னை கூட்டு போக சொல்லுவான். அவளை பொறுத்த வரைக்கும் டாக்டர் அவளுக்கு கொடுத்துருக்க 2 மாசம் டைம் முடிஞ்சு போச்சுன்னு அவன் நினைச்சிட்டு இருக்கான். அதுக்கு பின்னாடி உருவாயிருக்கிற புயல் அவளுக்கு தெரியாது இல்ல. அந்த உண்மை அவளுக்கு தெரியாம இருக்கதா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். சரி, நீ ஒய்ஃப் இங்க கூட்டு வந்துட்டா நீ பக்கத்துல இருக்கிற ஒரு ஆறுதலாவது அவளுக்கு கிடைக்கும்ல? இல்ல பரணி, அவளை பொறுத்த வரைக்கும் எங்க அப்பா அம்மாக்கு முன்னாடி ஒரு குழந்தைய பெற்றுக்க அவன் நினைச்சிட்டு இருக்கான். அவன் மலடியில நிரூபிச்சு காமிக்கணும்னு துடிச்சிட்டு இருக்கான். இந்த நிலைமையில அவளை கூட்டு வருது அவ்வளவு சரியா இருக்காதான் நான் ஃபீல் பண்றேன். சரி, உங்க அம்மா அப்பா கிட்டயாவது உன் ஒய்ஃபோட நிலைமை எடுத்து சொல்லாமே, அவங்க புரிஞ்சுப்பாங்களே. சரியா போச்சு போ. யாருக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேனோ அவங்ககிட்டே போய் சொல்ல சொல்றியே. எங்க தாத்தாவுக்கு எங்க அப்பா ஒரே பையன், எங்க அப்பாவுக்கு நான் ஒரே பையன். அது மட்டும் இல்ல, எங்க பரம்பரையிலே எல்லாருக்கும் ஒரே வாரிசு தான். அந்த வாரிசே எனக்கு இல்லைன்னு தெரிஞ்சா எங்க அப்பாவும் அம்மாவும் எனக்கு வேற கல்யாணம் பண்ண முயற்சி பண்ணுவாங்க. என் மனசுலயும் சரி, என் வாழ்க்கையிலயும் சரி, சுவாத்தியை தவிர வேற யாருக்கு வேண்டாம். சரி, உன் மனைவி மேல நீ இவ்வளவு பாசம் வச்சிருக்க, அதே மாதிரிதான் உன் மனைவி வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி நீ போன்ல அவாய்ட் பண்ணிட்டே இருந்தா திடீர்னு கிளம்பி ஒரு நாள் அவன் முன்னாடி வந்து நின்ட்டா என்ன பண்ணுவ? ஐயோ, தப்பி தவறி கூட அந்த வார்த்தையை சொல்லாதப்பா. நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு. எத்தனை நாளைக்கு தான் இந்த விஷயத்தை மூடி மறைக்க முடியும்? என்னைக்காவது ஒரு நாள் உண்மை தெரியதானே போகுது. எத்தனை நாளைக்கு மறைக்க முடியுமோ அது வரைக்கும் மறைச்சுதான் ஆகணும். வேற வழியே இல்லடா. சரிடா, நான் ஏதோ சொல்ல வந்தேன் பாரு. உன் கம்ப்யூட்டர் ரிப்பேர் ஆயிருந்ததுல, அது இன்னைக்கு ஈவினிங் தான் சர்வீஸ்லேருந்து திரும்பி வருது, அதை தான் சொல்ல வந்தேன். என்னங்க ஆபீஸ்ல இருந்து சீக்கிரமா வந்துட்டீங்க? உடம்புக்கு ஏதாவது? உடம்புக்கு ஒன்றும் இல்லை மஞ்சுளா, என்னவோ மூட் அவுட். இருங்க, காஃபி கொண்டு வரேன். வேண்டாமா, சுவாத்தியை நினைச்சா கவலையா இருக்கு. என்ன பண்றதுன்னு புரியல. ஆபீஸ்ல போய் எந்த வேலையும் என்னால் செய்ய முடியல. ஆமா, எங்க அவங்க 2 பேரும்? சுவாதி வாக்கிங் போயிருக்கா, கூட அபிராமியும் போயிருக்கா. சுவாதி அதுக்கப்புறம் என்ன சொன்னா? ஆமாங்க, நீங்க போனதுல இருந்து அவ புலம்பிட்டே இருக்கா. இன்னும் 2-3 நாள் பாப்பேன், இல்லனா ஹைதராபாத் கிளம்பிடுவேன்னு சொல்றா. அவ செஞ்சாலும் செஞ்சிருவா. ஏங்க, அவ அப்படி ஏதாவது செஞ்சுட்டா என்னங்க பண்றது? அதுதான் எனக்கும் புரியல. பேசாம மாப்பிள்ளை வர சொல்லி விஷயத்த சொல்லிடலாங்க. நாமளே மனசுக்குள்ள போட்டு வருத்தப்பட்டு இருக்கிறத விட மாப்பிள்ளை கிட்ட சொல்லிட்டா மனசுக்கு ஆறுதலா இருக்குமோன்னு தோணுது. வேற வழியே வேண்டாம் மஞ்சுளா. மாப்பிள்ளை கிட்ட நாம இந்த விஷயத்த போய் சொன்னா மாப்பிள்ளை போய் சுவாதி கிட்ட சொல்றாரு. சுவாதி இதை கேட்டு ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டா நம்ம பெண்ணையே நம்ம பார்க்க முடியாம போயிடும். உங்க வாயால அப்படி சொல்லாதீங்க. நமக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு. என் பொண்ணு எனக்கு வேணும். அவளுக்கு வாரிசு இல்லாட்டியும் பரவாயில்ல, நமக்கு வாரிசு இல்லாம போயிடக்கூடாது. எங்க அவளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுங்க. அததான மஞ்சுளா நானும் யோசிக்கிறேன். வணக்கம் சார். சரி, வாங்க தம்பி. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். உட்காருங்க. என்ன சாப்பிட்றீங்க? அதெல்லாம் ஒன்றும் வேணாம் சார். வீட்டில் யாரும் இல்லைங்களா? எல்லாம் வெளியே போயிருக்காங்க. சீதா பக்கத்தில் டெய்லர் கடைக்கு போயிருக்கு. தம்பி, அன்னைக்கு ஏதோ நல்ல விஷயம் பேச வீட்டுக்கு வரணும்னு சொன்னீங்களே? ஆமாம் சார், அதுக்கு தான் இப்போ வந்திருக்கேன். சீதா கல்யாண விஷயமா உங்ககிட்ட இப்போ பேசணும். சொல்லுங்க தம்பி. இவன் என் ஃப்ரெண்டு சபாரத்னம். சபான்னு கூப்பிடுவோம். பெங்களூர்ல தாம்சன் அண்ட் தாம்சன் கம்பெனில பெரிய போஸ்ட்ல இருக்கான். ரொம்ப நல்ல பையன். நாங்க எல்லாரும் ஒன்னா தான் படிச்சோம். என் ஃப்ரெண்டுன்னு சொன்னதுனால இவனும் ரிஷிமார் தான் இருப்பான்னு நீங்க தப்பா நினைச்சிடாதீங்க. இப்ப எதுக்கு தம்பி அவரை பத்தி பேசிக்கிட்டு? தெரியுமே, ரிஷியை பத்தி பேசினாலே உங்களுக்கு பிடிக்காதுன்னு நல்லா தெரியும் சார்.
ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன். ரிஷி எனக்கு ஃப்ரெண்டே கிடையாது. அவன் தான் என்ன ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். பட் நான் அப்படி சொல்றது இல்லை. என்ன தம்பி சொல்றீங்க? அவர் நீங்களும் அவ்வளவு நெருக்கமா இருந்தீங்க? அப்படி இருந்ததெல்லாம் உண்மைதான் சார். அவன் மேல ஒரு சிம்பத்தி இருந்துச்சு. அதனாலதான் அவன் கூட பழகிட்டு இருந்தேன். அடிப்படையில அவன் நல்லவன் தான். ஆனா அடி முட்டாள். சில நேரத்துல என்ன செய்யறோம்னு தெரியாம ஏதாவது பண்ணிடுவான், எடுத்தெறிஞ்சு பேசிடுவான். அதனாலதான் நானும் அவனை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா விலகிட்டு இருக்கேன். இந்த நேரத்துல ஏன் தம்பி அவரை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு? நீங்க சொல்ல வந்தது சொல்லுங்க. இல்ல சார், சபா என் ஃப்ரெண்டு, அவன் ஒரு விஷயம் மாதிரி தான் இருப்பானோன்னு நீங்க தப்பா நினைச்சிட கூடாது இல்லையா? அதனாலதான் சொன்னேன். தேவையில்லாம நான் யாரையும் தப்பா நினைக்க மாட்டேன். நீங்க சொல்லுங்க சார். இந்த சபாவுக்கும் உங்க பொண்ணு சீதாவுக்கும் ரொம்ப பொருத்தம் இருக்கு சார். ஏற்கனவே சீதா பத்தி அவங்க கிட்ட நான் நிறைய சொல்லியிருக்கேன். உங்க குடும்பத்தை பத்தியும் அவங்க கிட்ட நிறைய பேசியிருக்கேன். அவனுக்கு பரிபூர்ண சம்மதம்னு சொல்லிட்டான். அது விஷயமா தான் நான் இங்க வந்திருக்கேன். உங்க எல்லாரோட விருப்பத்தையும் நீங்க சொல்லிட்டீங்கன்னா அவனை நான் இங்க வர சொல்லி கல்யாணத்தை பேசி முடிவு பண்ணிடலாம். என்ன சார், ஒண்ணுமே பதில் சொல்லாம ஏதோ யோசனையில இருக்கீங்க? இல்ல தம்பி, இந்த விஷயமா தான் பேச வரப்போறேன்னு சொல்லியிருந்தா அன்னைக்கே நான் முடியாதுன்னு சொல்லியிருப்பேன். என்ன சார் சொல்றீங்க? சீதாவுக்கு இப்ப கல்யாணம் பண்ற எண்ணமே இல்லை. வாங்க. வணக்கங்க. வணக்கம். என்ன குடிக்கிறீங்க? காஃபி கொண்டு வரட்டுமா? வரும்போதே அதெல்லாம் சாப்பிட்டு வந்துட்டேங்க. தம்பி உனக்கு ஒரு வரன் பார்த்துட்டு வந்திருக்காரு. ஆமாங்க, பையன் பெங்களூர்ல பெரிய கம்பெனியில வேலை பண்ணிட்டு இருக்கான். உங்களை பத்தி எல்லா விவரத்தையும் அவன்கிட்ட சொன்னேன். அவனுக்கு முழு சம்மதம். உங்களுக்கும் அவனை பிடிச்சிருந்ததுன்னா கல்யாணத்தை உடனே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். மன்னிச்சிருங்க, எங்க மேல இவ்வளவு அக்கறை எடுத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. எங்க குடும்பத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டும் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாருன்னா அவர் நல்லவரா தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆனா எனக்கு இப்ப கல்யாணம் பண்ணிக்கிற எண்ணம் இல்லை. நீங்க ரிஷி மேல இருக்க விருப்பம் மனசுல வச்சுக்கிட்டு கல்யாணமே வேண்டாம்னு சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். சச்சா, அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. முதல்ல என் தங்கச்சிக்கும் எங்க அண்ணன் பொண்ணுக்கும் கல்யாணம் நடக்கணும். அதுக்கப்புறம் தான் என் கல்யாணம். இப்ப என் குடும்பம் இருக்கிற சூழ்நிலையில இதுதான் எனக்கு சரின்னு படுது. இன்னும் 2 மாசத்துல அவனுக்கு கல்யாணத்தை முடிச்சிடணும்னு சொல்லிட்டாங்க. அப்படி இல்லைன்னா இன்னும் 3 வருஷம் கழிச்சு தான் கல்யாணம்னு ஜோசியர் சொல்லிட்டாராம். அவங்களுக்கு என்னமோ ஒரு நம்பிக்கை. சரி விடுங்க, உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு என் ஃப்ரெண்டு கொடுத்து வைக்கலன்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். ரொம்ப நல்ல இடம், நல்ல பையன்னு சொல்றீங்க. இந்த வரண விடவும் மனசு இல்லை. ஏமா நம்ம சாவித்திரிக்கு பார்த்தா என்ன? ஆமாங்க, அப்பா சொல்ற மாதிரி என் தங்கச்சி சாவித்திரிக்கு வேணா பேசி பாருங்களேன். இல்லைங்க, அது சரியா வராது. நான் ஒரு பொண்ணை பத்தி அவங்க கிட்ட சொல்லிட்டு இன்னொரு பொண்ணை கொண்டு போய் நிறுத்தினா அது சரியா வராதுங்க. ஐம் சாரி. ஏதோ என் மனசுல பட்டதை சொன்னேன், நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. அப்ப நான் வரேங்க. சார், ஒரு விஷயம் நான் சொல்றேன், நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. இந்த ரிஷி கெட்டவன்னு நீங்க முழுசா சொல்லிட முடியாது. அவனை மாதிரி முட்டாளும் கிடையாது, கோவக்காரன் வேற. சீதா வாழ்க்கையை கெடுக்கணும்னு அவன் மனசுல ஒரு எண்ணம் வந்துருச்சு. அதனால சீதாவுக்கு எவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைக்கணுமோ ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. இது அவங்க மேல இருக்க நல்ல எண்ணத்தினால நான் சொல்றேன். நான் வரேன் சார். வரேங்க.